பகவான் கண்ணபெருமா தூது புறப்படுகிறாள். அஸ்தினாபுரத்தை நோக்கி பகவான் அப்படி புறப்பட்ட பகவான் எங்கு வருகிறார்? எங்கு வருகின்றார் ஐயா? அந்த பகவான் எங்கு வருகிறார் பார்க்க வேண்டாமா? பூஞ்சோலை அடைந்திடுவாள், பூஞ்சோலை அடைந்திடுவாள், அஸ்தினாபுரம் அடைகிறார். ஆனால் அஸ்தினாபுரத்துக்கு பின்னாலே பகவான் ஒரு பூஞ்சோலையில் அமர்ந்து கொண்டார். தோரகாபுரி மன்னன் மாயவன் கண்ணபெருமான் அப்படி அங்கிருந்து அவர் ஒரு தூதன். இது வந்ததே தூதுக்கு. ஆனால் கண்ணபெருமான் அங்கிருந்து ஒரு தூதன் அஸ்தினாபுரத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னவன் துரியோதனிடத்திலே தூது வருகிறார். நாளைய தினம் நம்முடைய நாட்டிற்கு கடவுள் வருகிறார், கிருஷ்ணர் வருகிறார் என்று ஒரு போலே அப்படிங்கப்பா. உடனே பார்க்கிறான் துரியோதனன் ஆனந்தம் கொண்டான். ஏன்னா நம் நாட்டிலே கடவுள் வருகிறார் இந்த ஆனந்தம் கொண்டு அப்படி யாருக்கு சத்தம் காவலாளி அழைத்த காரணம் என்னவோ? மாயவன் கண்ணபெருமான் வருகின்ற பாதையிலே மலர்களை அப்படி மலர்களை தூவுங்கள், மலர்களை பகவானுடைய கால் கூடாது. இந்த பூவிலே தான் பாதம் பட வேண்டும். யாருக்கு மதுரை கோஷில் வருகிறோம் சுவாமி. எல்லாரும் கோவிந்தா கோபாலா என்று பாடுங்கள். அப்படி கோவிந்தா கோபாலா. யாருக்கு கண்ணன் வருகின்ற வழியிலே தோரணையை கட்டுங்கள். இந்த பிளக்ஸ் போடலாம் வைக்கிறீங்களா? அது இப்போ உள்ள அந்த காலத்தை வச்சாச்சு. ஏ அப்பா, தோரணங்கள் விட்டுங்கள். கண்ணன் வருகிற கண்ணன் வருக என்று ஒரு நாமத்தை போடுங்கள். காவலாளி எல்லாம் சேர்ந்து எல்லோரும் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே சகுனி மாமா வருகிறார். யாரப்பா? சகுனி. டேய் துரியோதனா, யார் வருகிறார்? இவ்வளவு தளப்படலா வேலை நடக்கிறது. ஆமா, அதோ நம்முடைய மாமா கிருஷ்ணன் வருகிறார், கடவுள் வருகிறார். மகாபாரதத்திலே பாரதம் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சகுனி மாமா வருவது யாருக்கும் யாருக்குமே பிடிக்காது. சகுனி மாமா கோபம் கொண்டு துரியோதனனை ஏசுகிறார். எப்படி ஏசுகிறார் ஐயா? சீச்சி கேளு முட்டாளாயும் இதுவை
பாண்டவர் துணையாய் பாண்டவர் துணையாய் துணையாய் இந்த சகுனி மாமா துரியோதனே முட்டாளாடா, நாட்டுடைய மன்னனாடா, அவன் கண்ண பெருமான் இருந்தாடா, எதற்கு வருகிறான்? அவன் இருந்தாடா, நாடு கேட்டு வாரா, பாண்டவர்களுக்காக நாடு கேட்டு நாட்டுக்கு வருகிறான். அவனுக்கு எதிராக தோரணங்கள் ஆடம்பரங்கள் எதற்கு எதற்கு? துரியோதனன் நினைக்கிறான் சண்டைகளா. ஆமா, நானும் கொஞ்சம் டப்புல முடிவு பண்ணிட்டேன். என்ன யாருக்கு அந்த பூவெல்லாம் எடுத்து மாட்டுங்க, எல்லாம் மாத்துங்க தோரணங்கள் மாத்துங்க. இந்த பஜனை கோஷக்காரன் நான் தான் என்ன விரட்டினான். மறுநாள் அங்கு அவரை அழைப்பதற்காக அஸ்தினாபுரத்திலே விருதாழ்வான் பீஷ்மாச்சாரியார் பல பெரியவர்கள் படைகளோடு புறப்பட்டார்கள். அப்பொழுது சகுனி மாமா மகந்த துரியோதனன் பார்க்கிறான். போலாமா? அம்மா எல்லோரும் பூஞ்சோலையில் சென்று கிருஷ்ண பெருமானை அணிந்துள்ளார்கள். பகவான் எல்லாத்துக்கும் வரம் கொடுத்தார். போமா போலாம். ஆமா, எனக்கு நிறம் வேண்டாம், நான் நடந்தே வருகிறேன் என்று அந்த கிருஷ்ண பெருமான் நடக்க ஆரம்பித்தார். அப்படி நடந்து வாரீங்களா? அஸ்தினாபுரம் வீதியில மாயவன் கண்ண பெருமான் நடந்து வர்றா. ஆமா, இது யாருடைய வீடு? பீஷ்மாச்சாரியார், பகவானே இது என்னுடைய வீடு. இருக்கட்டும். அழகு நல்லது. இது யாருடைய மாளிகை? இது துஷாதன மாளிகை. இருக்கட்டும். நல்லா. இது யாருடைய மாளிகை? அப்பொழுது விருதாழ்வா கைகட்டி, பகவானே இது உன்னுடைய மாளிகை. இதுலதான் எல்லாரும் அமமாளிகைன்னு சொன்னா விருதாழ்வான் மட்டும் இறைவனுடைய மாளிகை என்று வைத்தார். அவரே சபாஷ், இது உங்களுடைய மாளிகை பகவான். பகவான் சிரித்தார். எனக்கு மாளிகை கட்டி வச்சிருந்தார். இது விருதாழ்வான் உன்னுடைய மாளிகை என்னுடைய மாளிகை என்று சொல்கிறாய். ரொம்ப பலே. அம்மா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது. உன் வீட்டில் ஏதாவது சாப்பிட வைத்திருக்கிறாய்? பாருங்கள் பகவானே என்று சொன்னவுடனே கண்ண பெருமான் இப்படி வருகிறார் ஐயா, இந்த விதமாக வருகிறாளே. பார்க்க வேண்டாம்? அம்மா, அண்ணன் எப்படி வருகின்றார்? ஏன்னா கண்ண விருதாழ்வான் வீட்டுக்கு போவான்னு யாரும் நினைக்கல. விருதாழ்வான் வீட்டுல வலது காலை எடுத்து வைத்தார் என் மாயவன். ஏன் விருதாழ்வான் வீட்டுக்கு போறான் தெரியுமா? எதற்காக? இவங்க சித்தரசர்கள் எல்லாம் எல்லாரும் இறந்து பால் பேசுவார்கள், எடுப்பார்கள். மத்தியான நேரம் இறங்கி போயிருவோம். ஏன்னா இவனுக்கு ஒரு பட்டம் உண்டு, தாசி மகன். என்ன
மகன் தாசியுடைய மகன். தாசி மகன் என்று விருதாழ்வாருக்கு ஒரு பட்டம் உண்டு. அதனால சாப்பிட மாட்டான். இதை அறிந்த பகவான் ஆமா ரொம்ப பசியா இருக்கு. ஆமா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. கொஞ்சம் நின்று சமையல் பண்ணிடுறேன், நீ இருக்கிறத கொடுப்பா என்று சொன்ன உடனே விருதாழ்வாரனுடைய மத்தியானம் கஞ்சி மட்டும்தான் இருக்கிறது. அவர் 2 நாளா உடம்பு சரியில்லை, சுடுகஞ்சி இருக்கு. அண்ணா கஞ்சி சாப்பிடுறியா? கொடுப்பா என்று மாயவன் கஞ்சி சாப்பிடுகிறார். எப்படி சாப்பிடுகிறாங்க? அன்னம் அறிந்து கொள்ளுடா, ஐயா அன்னம் அறிந்து கொள்ளுடா, அந்த பயத்தில் அறிந்து கொள்ளுடா. விருதாழ்வார் மத்தியானம் குடிச்ச கஞ்சி கஞ்சிய கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சாப்பிடும் கஞ்சி. ஏன் சாப்பாடு கஞ்சி கொடுத்தா தெரியுமா? விருதாழ்வாருக்கு 2 நாள் உடம்பு சரியில்லை. இந்த கிருஷ்ணன் அந்த கஞ்சியை குடிச்சா பார்த்தீங்களா, விருதாழ்வாருடைய நோயெல்லாம் பறந்து போகும். அப்படி ஆண்டவன் குடிக்கும் பொழுது மனிதன் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் மாறி, சுவாமி சற்று அமருங்கள், உணவு நான் ரெடியாக சொல்றேன் என்று சமையலாளர் கூப்பிடுறான். ஒரு 5000 பேர் வந்திருக்கிறான். ஏ அப்பா, ஏன்னா 60,000 பேர் சமையல். ஆமா, அந்த பக்கத்தோட காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சமையல் வேற நடக்கிறது. ஆமா, சமையல் திடீர்னு சாமி சமையல் ரெடி, சாப்பிட வாருங்க. எல்லாரும் வாங்க. 60,000 சேனைகளோடு பகவான் அமர்ந்தார். அப்பொழுது விருதாழ்வார் கண்ணபெருமான் விருந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சாப்பாடு பார்த்தீங்களா, இந்த சாப்பாட்டுல சாப்பிடுறீங்களா? ஆமா, அருமையான சாப்பாடு. அந்த சாப்பாட்டின் பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கண்டிப்பாக அவளை அழகாக அழகா சாப்பாடு இட்லி சரி. ஆமா, நேற்று இரவு சாப்பாடு அருமை. ஆமா, இந்த சாப்பாடு கொடுக்கிற பத்தியில சாப்பாட்டை கண்டு மகிழ்ந்தார் மாயவன் கண்ணபெருமான். மகிழ்ந்த உடனே பார்க்கிறாள். கடைசியில பால் பாயசம் கொடுக்கிறாள். இந்த வயசு பால் பாயாசம். பால் பாயசம் பகவானுக்கு முடிந்த பால் பாயசம். பகவான் வந்து கொண்டிருக்கும் போது இந்த விருதாழ்வார் தன்னை மறைந்தார். மறந்து என்ன ஆச்சு? இந்த பழத்தை குடிச்சு தொலிய பகவானுக்கு வந்து பழத்தை தன்னை அறியாமலே செய்கின்றார். அதையும் ஒன்றார் கண்ணபெருமான் அந்த தொலியை சாப்பிட்டார். நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு விருதாழ்வார் சாமி என்ன காரியம் உங்களுக்கு தொலிய கொடுத்து நீ பக்தியில கொடுத்த உணவு ஏதாவது இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், நன்றாக சாப்பிடுவேன், கிளைப்பார் என்று பார்த்தபோது துணியெல்லாம் அப்படியே வந்து எளிய விழுகிறது. படம் எல்லாம் விருது ஆழ்வானுக்கு அருள் கொடுத்தார் கண்ணபெருமான். இரவு நேரமாச்சு, எல்லோரும்
உறங்கிக் கொண்டிருந்தார். கண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தார். இரவு நேரம் நிலை உலங்காத நேரத்தில் பகவான் எப்படி வருகிறான் என்று வருகிறான். ஆமா அஸ்தினாபுரம் கோட்டை கொண்டையிலே ஓடுகிறான். இந்த கண்ணபெருமான் இரவு நேரம் ஒரு வீட்டுல வந்து கதவை தட்டுறான். அங்க ஒரு புண்ணியவதி அவள் ஒரு 80 வயது வைக்கும் மாயவனுடைய கண்ணிலே 14 வயது மயிலை போல காட்சி காட்கிறாள். யாரம்மா அவள்? பாரதத்திலே அவளுடைய பேர் குந்திமாதி. அட்டே கதவு தர அட்டே ராத்திரி பார்க்க பகலாம் நேரம் இல்லை. ராத்திரி 12 மணி கதவு தர்றான். வாக்கண்ணா 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 எத்தே நீ ரொம்ப அழகு. ரொம்ப முக்கியம். என்ன சாப்பிடுறீங்க? எத்தே நான் சாப்பிட வரவில்லை. ஆமா நீ பெரியெடுத்த செல்வங்கள் எத்தனை குழந்தைகள் சொல்லுப்பா சொல்லு. கண்ணா நீ என்ன கேள்வி என்ன கேட்கறிய? என்ன கேள்வி உனக்கு தெரியாதா? உன் மச்சினமார்கள் எல்லாம் உனக்கு தெரியாதா? அத்தனைக்கு கூட கேள்வியா இது மருமகன் பிள்ளை தலை சொல்லு சொல்லு. பாண்டவர் ஐவரை நீ அறிவாய். ஆமா பாண்டவர் ஐவரை சரிதான் சரிதான். பாண்டவரை அறிந்திடுவாய். கோபாலா கோவிந்தா கோவிந்தா. பாண்டவரை நன்கு அறிவாய். அதே இது உலகம் அறிந்த உண்மை. பாண்டவர் தெரியாதவர் யாரும் கிடையாது. ஆராயத்தே நீ பருவத்துல ஒரு குழந்தை உணவத்தே இந்த பிள்ளை எங்க? அந்த பிள்ளை எங்க? அத்தனை கேட்க நீ கன்னியா இருக்க சமயத்துல ஒரு குழந்தைய பெற்று அது எங்க விட்ட? அந்த பிள்ளை எங்க போச்சு? கண்ணாந்த விஷயம் உனக்கு வந்து தெரியுங்களா? நான் சின்ன வயசுல மன்னத்துல வந்தேன். அந்த பிள்ளை யாரு தெரியுமா? அவன் யாரும் இல்ல, அங்க தேசத்து மன்னன். அங்க தேசத்து மாமன்னன் கர்ணன். பாண்டவருடைய மூச்சவன்.
அங்கு தேசத்தை ஆண்டு வருகிறார். எங்க வீட்டில் சொல்லட்டுமா? ஐயோ கதையை சொல்லட்டுமா? அலைமகனை அவள் அற்புத மங்கை ஓடிக்கிறாளே அப்ப குழந்தைய ஒரு பெட்டியை அடிச்சு பெற்ற உடனே அவன் தான் அந்த தேசத்து மன்னன் கர்ணன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன? அவன் பாண்டவருடைய அர்ஜுனனை கொல்வேன். ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் கர்ணனை கொல்லுவாங்க. நல்ல பிள்ளை பெற்ற அண்ணன் நம்பிக்கை நல்லது. ஏ கண்ணா ஆறு பேரையும் காப்பாத்து கண்ணா. நல்லா பாக்கலாம். ஆமா எல்லாம் சாகட்டும். உன் பேர் மட்டும் உயிரோட இருக்கணும் இல்லையா? நல்ல ஆசை. இல்ல கண்ணா எனக்கு ஆறு பிள்ளைகள் கண்ணா. மகாபாரதம் சண்டை வருவது உறுதி. ஆனா 5 வேணுமா 1 வேணுமா? நீ தான் சொல்லணும். அத்தை சொல்லுங்க. 5 வேணுமா 1 வேணுமா? கண்ணா 5 இருக்குது. நான் 1 ஊருக்கே தெரியாது. ஊருக்கு தெரியாது, ஒண்ணு மட்டும் தெரியும். நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். போ நேராக சென்று கர்ணன் நானாடு கொண்டிருக்கிறார் அந்த தேசம். அங்கே சென்று அந்த கர்ணனை கூப்பிடு. வரமாட்டான். சொல்றான வரமாட்டான். இல்ல 2 வரங்கள் என்ன வர தெரியுமா? அவனிடத்தில் இருக்கக்கூடிய நாகபாசத்தை அர்ஜுனன் மேல் மட்டுமே விட வேண்டும். இது முதல் வரம். 2வது வரம், மற்ற 4 தம்பிகளையும் ஒண்ணு செய்யக்கூடாது. சத்தியம் வாங்கிக்கோ. என்னைக்கே மறுநாள் காலையிலே இப்பொழுது கிருஷ்ணபெருமான் துரியோதனுடைய சபைக்கு புறப்படுகிறாய். துரியோதன சபை அங்கே கூடியிருக்கிறது. துரியோதனை என்ன சொல்ல தெரியுமா? சபையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு நல்ல திட்டங்கள் அறிவிப்பாங்க. வந்தவன என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணன் வந்தா யாரும் எண்ணிக்க கூடாது. கடவுள் வந்தா யாரும் எந்திரிச்சு கை வணங்க கூடாது, கை தொடக்கூடாது என்று சொல்லிவிட்டு சபை ஆரம்பிக்கிறது. அப்பொழுது என் பகவான் தச அவதாரம் எடுத்த பகவான் விருதனுடைய மாளிகை வெட்டி புறப்பட்டார். எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார் ஐயா? துரியோதனன் தன்னை சோதிக்க
பகவான் தோது வர்றார், கிருஷ்ணன் தோதுல பகவான் தோது வர்றார். எங்க வந்துட்டார்? துரியோதனுடைய சபை அஸ்வினாபுரம். என் பகவான் வலது காலை எடுத்து வைத்த போது அங்கு இருந்த அத்தனை வேறு உயிருள்ள இவர்கள் அத்தனையும் கோவிந்தா கோபாலா என்று சட்டமிட்டு சபையை எழுதியது. நமோ நாராயணா. கடவுள் நம்ம என்ன வரானா இருக்க முடியுமா? அந்த துரியோதனுடைய சபை அத்தனை பேர் அப்படி தன்னைத்தானே எல்லோரும் எழுப்பி நின்றார்கள். இவன் பெரிய வீரக்காரன், தந்திரக்காரன், மாயக்காரன், கரபெருமான் தன்னுடைய தேல் கொண்டு லேசாக தலை அமைத்தினான். இவன் அரியாசனத்தில் இருக்கிற துரியோதன பெரு வெள்ளத்தை அமைத்தினா துரியோதன போத்து வந்து விழுந்தான். எல்லாரும் கோவிந்தா கோபாலா என்று போய்விட்டான். நீ மாமனு என் காலை விழுந்துட்டா? எழுந்துரு துரியோதனா, எழுந்துரு. துரியோதனே கண்ண பெருமான் அப்படி ஒரு முறைச்சிக்கிட்டு சபையில மேல மறுபடியும் மேல் பார்த்துட்டான். எப்படி? அம்மா ஒண்ணுமே தெரியாது போல. ஆனால் எல்லோருமே இந்த அங்க தேசத்தை மன்னன் கண்ணை இடிக்கல. அவன் ஒரு பார்வைக்கு துரியோதனை பார்த்து மாற்றிட்டு இருக்கிறான், ஒரு பார்வைக்கு கையெழுத்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறான். சபையிலே வந்த அமர்ந்தார். இதான் மகாபாரதத்துல கிருஷ்ண பெருமான் துரியோதனுக்கு முன்னால் அமர்ந்தார். வந்ததை பேசுங்க. நல்லது செய்யலாம், தீமையை செய்தால் உனக்கு அழிவு வரும். நீ நல்லதை செய். நாடு தரமாட்டேன். கிருஷ்ண பெருமானுக்கு அந்த இடத்துல மத்தியில என்ன சொல்றான் பத்தியா? நீ நாடு தரமாட்டேன்னு நேற்று வீட்டுல சாப்பிட்ட மத்தியா சாப்பாடு அருமையான சாப்பாடு. அந்த வாருங்கள் துரியோதனருக்கு கோபம். என் கண்ணா முதல்ல ஏன் வராமல் விருதாள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறேன். அவன் வேசியின் மகன் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். வந்துட்டு போவாங்க. துரியோதனா யாரை பார்த்து வேசி மகன் என்று சொன்னார். எப்படி அவங்களுக்குள்ள சண்டை வருது. யாரை பார்த்து வேசி மகன் என்று சொன்னார்? என்னை பார்த்தா சொன்னார். இனிமேல் ஒரு களம் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று விருதாள் கையில் இருக்கவில்லை. கதையில் என்ன செய்தி தெரியுமா? கிருஷ்ண பெருமான் வந்ததை விருதாழ்வாரை என்னது? ஆமா, அந்த வில்லினை உடைப்பது. அதுக்குதான் அவன் விருந்து சாப்பிட போனான். இனிமேல் இருக்க மாட்டேன்டா, உன்னோட நாடு வேண்டாம் என்று புறப்பட்டான் விருதாழ்வார். பலராம சக்கரவர்த்தி காலத்துல போயிருக்கோம். ஆமா, பலராம சக்கரவர்த்தி காலத்துல போக என்று கண்ண பெருமான் இப்ப வருகிறாயே. எப்படி வருகிறார்? அந்த இரவு மறுபடியும் விருதாழ்வானுடைய கோட்டையில வந்து கண்ணன் தங்கிட்டான். என்ன நடக்குது? என்ன அங்க சபையெல்லாம் ஒண்ணு கூடினால் சனி மாமன்
இனிமேல் இந்த கண்ணனை விட்டு வைக்க கூடாது. அப்பா இந்த கண்ணனை விடப்படாது. இந்த கண்ணனை மாயவனை கொல்ல வேண்டும் என்று சனி ஐயா கடவுளை பண்ண முடியுமா? மாயவனை கொல்லணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா? நாளைக்கு மறுபடியும் அவன் கூட்டிட்டு வரணும். சபைக்கு கூட்டிட்டு வந்து சபையில சொல்றாரு என்று இதை பேசுவதை அறிந்தால் கண்ண பெருமான் நாடகமான நடத்துங்க. அங்கு எப்படி நாடகம் நடத்துகிறார் பாருங்கள். எப்படி அந்த துரியோதனுடைய சபை எப்படி வருகிறாள்? ஆண்டல்ல குடியெடுத்து பெற்றவர்களை அழைத்து வருவாள். 60,000 அரக்கரையும் உள்ள எண்ணெய் அமர்த்திடுவாள். மாயவனை கொல்ல சொன்னாய், கொல்ல சொன்னாய். பெரிய ஒரு பொடி எடுத்தா அது நல்ல ஒரு இது எல்லாம் பொடி வச்சு 60,000 அரக்கர்களை உள்ளே அமர்த்துகிறார். என்ன சேர் போடுவேன் சேர் உடனே கண்ணபி மக்களை விழுவான். அந்த உடனே அவனை அடிச்சு கொள்ளணும். நல்ல எண்ணம் என்று மறுநாள் கிடைத்தது. ஓடுகிறாள். யாரு? மாமன் துரியோதனன். கண்ணா மாமா தவறா பேசுறீங்க, வாங்க சபைக்கு வாங்க. கள்ளத்தனம் முடியாது, நான் வருகிறேன் அப்படி என்று மறுநாள் உலகறிந்த என் பகவான் தசவதாரங்களுக்கு பகவான் அந்த பகவானை கொல்வதற்கு சதி திட்டம் போடுகிறார். திட்டம் சதி திட்டம் போடுகிறார். என்ன சதிக்க முடியுமாடா? இந்து பகவான் எப்படி வருகிறாய்? எப்படி வருகின்றார்? துரியோதனுடைய சபைக்கு புறப்படுகிறார் கண்ண பெருமான். ஐயோ ராமனவனே, ஐயோ
கோபாலனே கோவிந்தன் இவன் நேராக அந்த துரியோதனுடைய சபைக்கு வருகிறார். ஒரு சமயத்திலே பகவான் ராமனாக அவதரித்துக் கொண்ட போது சீதாவை திருமணம் முடித்தார். முடிச்சுக்கிட்டு இதை வர்ற பரசுராமன் வருகிறார். இந்த பரசுராம ஒரு சபதம் போட்டுகிறார். என்ன தெரியுமா? அத்தனை நான் கொள்வேன். அப்பொழுது ராமபெருமானுடைய என்ன வருகிறார்? தசரதன் சிதறி நடிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா பரசுராமை எல்லாத்தையும் கொண்டு விடுவானே. பகவான் தசவதார எடுத்த பகவான் பரசுராமனுடைய அவதாரம் அதிகரிக்கிறது. என் அப்பனாகிய ராமன் அவனுடைய வலது கருத்தில் அவனுக்கு அருள்வார். அந்த பகவானை கொள்வதற்கு துரியோதன் ஆசை இருக்கிறார். முடியுமா? முடியுமா? கண்ணா வாயை துரியோதனை வைத்தால் அர்ச்சனாபுரம் பகவான் அவன் அழைப்பதற்கு இணங்க அதோ அவன் போன்ற நாற்காலி துரியோதன் கொடுத்த அரியாசனம். அந்த அரியாசனத்திலே பகவான் அமர்ந்தார். அந்த அரியாசனம் அசையவில்லை. சகுனி துரியோதனை சகனிய மகனை என்ன வேலை ஆழ்வாங்க? அம்மா ஆமா கண்டிப்பாக கீழே விடலையே. இன்னும் விடலையப்பா. அப்பொழுது என் பகவான் விளையாட்டை ஆரம்பித்தால் ஆதி கேசவி பெருமாள் பகவான் அந்த இடத்திலே எப்படி விளையாடுகிறார்? எப்படி விளையாடுகிறார் ஐயா? நாற்காலி உடைந்ததம்மா அரியாசனம் கவர்ந்ததம்மா அரியாசனம் கவர்ந்ததம்மா. அப்படி தசவதாரம் எடுத்த பகவான் பொறியிலே அவன் விழுந்தார். Duryodhana
பெருமான் அஸ்தினாபுரத்துல துரியோதன சபையில பொறியில ஒளியில கிருஷ்ண பிரசத்தான் என்று துரியோதனுடைய சபையில கை கட்டி சிரிக்கிறான். சகனி மன்ன ஒரு பக்கம் சிரிக்கிறான். விழுந்தவன் மனிதன் விழுந்து கிடக்கிறா, பொறியில விழுந்து கிடக்கிறா. அந்த பகவான் எப்படி எழுந்து வருகிறார்? வரமாட்டான். இந்த பகவான் எப்படி வருகிறார் என்று பார்க்க வேண்டாம். எப்படி வருகின்றார்? 60,000 மரக்கரை பாதத்தினால் கொண்டு விட்டாய். 60,000 அரக்கரை பாதத்தினால் கொண்டு விட்டாய். விஸ்வரூபம் அவனிடத்தாய். சங்கு சக்கரம் தனை கையில் உடைவாள். 14 உலகத்திற்கு பகவான் வடிவெடுத்தார். 14 உலகங்கள் ஆண்டவர் வடிவெடுத்தார். துரியோதனன் சபை நடுநடுங்கினார். பகவான் கீழே விழுந்துட்டான். தன்னுடைய பாதத்தினாலே 60,000 அரக்கரை கொன்று வைத்தார். 60,000 அரக்கர்களை ஒரே சவுண்ட்ல என் பகவான் தசவதாரம் பகவான் எடுத்த பகவான் விஸ்வரூபத்தை கையில் எடுக்கிறார். விஸ்வரூபத்தை எடுக்கின்றார். சங்கு சக்கரம் கையில் உடைவாளோடு 14 உலகம் வைக்கிறார். வானத்திற்கும் பூமிக்குமாக அவன் உடைத்தானே. இந்த 60,000 பேருடைய ரத்தத்தை கால்நாள் இருந்த துரியோதன சம்பூரணம் 60,000 பேரையும் கொண்டு குவித்தார். தசவதாரம் எடுத்த கண்ணபெருமான் விஸ்வரூபத்தில் நிற்கிறார். துரியோதன சபை அடங்கி நடுங்கிறது. அப்படி துரியோதனா, உன்னால யாரை கொல்ல முடியும்? உன்னால இந்த மண்ணுலகத்தில் எந்த உயிரையும் கொண்டாகிறார். கண்டிப்பாக என்று கண்ணபெருமான் துரியோதனுக்கு அருள்கிறாரே. துரியோதனா புத்தியந்தா படைச்சவரா? ஆமா, புத்தியந்தா படைச்சவரா? உழைத்து போ சொல்பவன்
கண்ணனடா சொன்னவன் கண்ணனடா மரம் செடி கொடியும் நானே சபாஷ் மக்களும் நானே ஈரமும் நானே ஈரம்பு நானே ஆனையும் நானே சிங்கமும் நானே எல்லா உயிர்களும் நானே கொன்றவன் கண்ணை கொல்ல சொல்பவன் கண்ணை ஆக்குபவன் நானே அழிப்பவன் நானே துரியோதனா துரியோதனா குலசிக்கடா Govinda